வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். வழக்கமாக பஞ்சாங்கங்களில் சொல்லக்கூடிய சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மகர சங்கராந்தி என்றே பெயர். மகர சங்கராந்தினா சூரியன் மகர ராசிக்குள் பிரவேசிக்கக்கூடிய காலம். அது மகர சங்கராந்தி. அதில் என்னையா தாத்பரியம்? உத்தராயணம் என்ற புண்ணிய காலம் தொடங்குகிறது அந்த மகர ராசியில் அவர் அதை தான் பொங்கல்னு கொண்டாடுறோம். அந்த காலத்துலலாம் அறுவடை நாட்கள்னு இப்போல்லாம் நிறைய அறுவடை நாட்கள் ஆயிடுச்சு. அப்போல்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு தான் அறுவடை. மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள். கையில் பணப்புழக்கம் நல்லா இருக்கும். என்ன சொல்லலாம், புதிய ரத்தம் பாய்கிறது என் உடம்புல சொல்கிற மாதிரி அந்த மாதிரி. சரி, அப்போ இந்த மகர சங்கராந்தியின் பலன்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தா, ஒரு வாரியரை போல சண்டை போடுறதுக்கு 8 கரங்களுடன் சண்டை போடுவதற்கு தயாராக வருகிறாள் தாய் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஒரு காலம் குரோதி ஆண்டு, அது முடிவடையும் நேரம் 15 ஏப்ரல். அப்போ இந்த குரோதி வருஷத்தில் சில பிரச்சனைகள், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் நிறைய வயலன்ஸு, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸு, இதெல்லாம் பற்றி பேசுறது. அப்போ வயலன்ஸ், இல்லீகல், டெய்லி கொலை எல்லாம் நடக்குது உலகம் முழுக்க. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸு, நிறைய ட்ரக்ஸு, அதில் ட்ரக்ஸு இங்கே ஓட ஆரம்பிச்சிடுது. நமக்கு அது புதுசு. ஆனால் இது இங்கே அது ரொம்ப அதிகமானதுனால பரவலாக பேசப்படுகிறது. இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ இந்த முதல் 4 மாதங்களை பொறுத்தவரையில் சில முக்கிய நிகழ்வுகள் இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சனி, சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, இந்த 5 பிளானட் அசம்பிள் ஆகுது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி. அதாவது ஏப்ரல் 1 சனி பயிற்சி. சனியும் போய் அங்கே சங்கமம் வர. அப்போ சனி, சூரியன் கூட ராகு, புதன், சுக்கிரன் சுபர்கள் இல்லைன்னு சொல்ல. ஆனால் புதன் நீச்சம், சுக்கிரன் உச்சம். அதனால் புதன் நீச்சபங்க ராஜயோகம்னு வேணால் சொல்லலாம். இது போன்ற ஒரு சூழல்கள் இப்பொழுது ஏற்படுகிறது. இதே நேரத்தில் இதற்கு 5ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். அப்போ இந்த மீன ராசி என்பது ஜலராசியாக இருக்கிறது. அப்போது இந்த காலத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் குறிப்பாக சொல்லப்பட்டதுன்னா, பேட்டில்ஸ், வார் டிக்ளேர் ஆகலாம். இப்போ எல்லாம் பெரிய மிசைல்ஸ் எல்லாம் வந்துடுது. அப்போ அந்த வார்ன்றது சீலேருந்து நடக்கலாம். அந்த வார் ஒரு சப்மரீன்லேருந்து ஒரு இதை அடிக்கலாம். மேலேருந்து வானத்தில் தானே நீ பார்க்குற, தண்ணியிலேருந்து வந்து பார்க்கல, அதையெல்லாம் பார்க்கலாம். அப்புறம் தண்ணீர், அதனால் வரக்கூடியது என்ன? பூகம்பம் வந்தால் என்ன ஆகும்? சுனாமி. அது போன்ற சில நிகழ்வுகள். பட் ஜென்ரல் பேட்டில், சீரியஸ் பேட்டில்ஸ் நாட் ரூல்ட் அவுட். இதெல்லாம் எப்போ ஆரம்பம்? ட்ரிகரிங் மார்ச்லேருந்து அது ட்ரிகர் ஆகுது எல்லாமே. அப்போ ஜனவரி பிப்ரவரி நீர் பூத்த நெருப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அது பெரிய அளவில் அதோட பாதிப்புகள் ஏற்படும். அப்போ என்னெல்லாம் நடக்கும்? ஸ்டாக் மார்க்கெட் விழும். சரி, கொஞ்சம் கோல்டில் பண்ணுவாங்க, கோல்டு ஏறும். நிறையா குழப்பங்கள், நிலையில்லா தன்மை, இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ ஆபத்து அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக வார் கலாமிட்டி ஒரு ஆபத்து. 2வது ஆபத்து நீர் மூலமாக வரக்கூடிய ஆபத்து. 2மே ஏற்படும். அப்போது இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இதில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் கொஞ்சம் மனக்கலக்கமும், முன்னாலேயே ஓரளவுக்கு திட்டமிட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபினான்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் புதுசாக ரிஸ்கெல்லாம் அதிகமாக எடுக்காதீங்க. என்ன சொல்லுவோம், ஸ்பெக்டேட்டர்மோ, சில நேரங்களில் சில கலாமிட்டிஸ் வரலாம், வராமல் போகலாம். ஆனால் வருவதற்கான வாய்ப்புகள் கூடுதல்ன்றதுனால தான் இப்படி பேசுகிறேன். அதனால் பி ஏ ஸ்பெக்டேட்டர், நாட் எ பிளேயர். இறங்கிட்டிங்கன்னா எதுவும் செய்ய முடியாது அதுக்கப்புறம். ஆனால் இது நிச்சயமாக ஒரு அமைதியை தரும் ஒரு காலமாக இல்லை அப்படின்றது தான் குறிப்பாக சொல்ல வேண்டியிருக்கு. இப்படியே அப்படியே போகாது. மே மாதத்தில் எல்லாமே மாறும், ஓரளவுக்கு இது சீர்படும். ஆனால் இந்த முதல் 2-3-4 மாதம் கவலை தரக்கூடிய வகையில் தான் அதோடைய அமைப்பு இருக்கிறது. ஏன்னா அதுதான் இந்த மகர சங்கராந்தியின் பலனாக சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க.
இது 2 விதத்துலையும் இருக்கு. மேன்மேட் டிசாஸ்டர் அண்ட் நேச்சுரல் டிசாஸ்டர். சரி, நேச்சுரல் டிசாஸ்டர் இஸ் ஆல்சோ ட்ரிகர்ட் பை மேன். அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை வந்தான் நாம தான். கூடுதல் கவனத்தோடு செயல்படுங்கள், உணர்ச்சி வசப்படாதீர்கள், கோபப்படாதீர்கள், பழிவாங்கும் எண்ணங்கள் அறவே ஒழிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் இருக்கணும். ஆனால் இதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம் ஒரு காமன் மேனா. பெரிய பெரிய கண்ட்ரி என்ன சொல்லுவான், எங்களுக்கு நேர்ந்ததற்கு நாங்கள் பழிவாங்காமல் விடமாட்டோம், அனௌன்ஸே பண்ணுவோம். இந்த போல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து இருக்கிறது. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. ட்ராவல் பண்ணும்போது ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து ட்ராவல் பண்ணுங்கள். கண்ணா பின்னான்னு நினச்ச கண்ட்ரிக்கெல்லாம் ட்ராவல் பண்ணாதீங்க. பணம் கூட லாஸ் ஆகலாம், நாளைக்கு சம்பாதிச்சுடலாம். உடல் உயிர் போயிடுத்துன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ தெய்வ நம்பிக்கை இருந்தால் அது நம்மை காக்கும். அந்த நம்பிக்கையோடு ஒரு காஷன் அதோடு இருங்க. தலைகால் புரியாமல் தயவு செஞ்சு ஆடாதீங்க. அதுக்கான காலம் இது அல்ல. நிறைவு செய்கிறேன். வணக்கம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.